கேட்ஸுக்கு வந்து இப்போ ஹெல்த்தியாக நம்ம என்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம்? கேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் ஃபுட்டே கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார்னிவோரஸ் தான். அவங்களால வந்து நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து தயிர் சாதம் மட்டும் கொடுக்குறேன், பால் கொடுப்பேன், அந்த மாதிரி அதுங்களால வளர முடியாது. ஸோ கண்டிப்பாக மீட்டு ஃபிஷ் எல்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து, இல்லைன்னா பிளைண்ட் ஆயிடுவாங்க, சீக்கிரமாக பிளைண்ட் ஆயிடும் கேட்ஸ். உங்களுக்கு போக போக தான் தெரியும், அது ஏஜ் ஆகும்போது தான் தெரியும். அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து ஃபிஷ்ஷு இந்த மாதிரி மீட் கொடுக்கணும். பம்கின் கொடுக்கலாம், கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ப்ரோபயோட்டிக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் டாக்டரை கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க, உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிங்க. வீட்லேயே குக் பண்ண ஃபுட்டு நிறைய கொடுங்க. கோல்டாக வந்து எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க. டேரெக்டாக எது இருந்தாலும் டாக் ஆகட்டும் கேட் ஆகட்டும் டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கொடுக்காதீங்க.